ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சட்டியில் பச்சை மொச்சை வச்சு குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்ப்போம். ஆனால் நான் இதில் கருவாடு போடாமல் வைக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கருவாடு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும், பார்க்கலாம். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட வடகம் தீர்ந்து போச்சு, அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போது தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டு இடித்து போடும்போது குழம்போட வாசனை நல்லாயிருக்கும். இந்த குழம்புல நான் பூண்டு நிறைய சேர்க்குறேன். ஏன்னு போக போக தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், இதுலேயும் பூண்டு இருக்குது, கருவேப்பிலை, இது மூணுத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் செக்கெண்ணெய் சேர்த்துருக்கிறதால இதில் ரொம்ப நுரை வருது, ஆனால் வாசனை நல்லா இருக்குங்க. இதையும் நீங்கள் நல்லா ப்ரௌனிஷாக மாறுற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தா தெரியும். 2 தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிட்டோம், இது பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு முதல்ல பச்சை மொச்சை இதை சேர்த்துக்கலாம். அடுத்து நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், கருணைக்கிழங்கு இருக்குது, முருங்கைக்காய், வாழைக்காய், இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்ன காய் போடுறது உங்களுக்கு காமிச்சேன். இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இதனால தான் நான் பூண்டு நிறைய போடணும்னு சொன்னேன். ஏன்னா கிழங்கு வகை நிறைய சேர்க்கும்போது நம்ம பூண்டையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் கேஸ் ட்ரபிள் ஆகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இதில் எல்லா காயும் சேர்த்துட்டேங்க. இதை ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விட்டுருங்க. நல்லாவே வதக்கிட்டேங்க. இப்போது இதில் கேஸ் கம்மியாகவே இருக்கட்டும். முதல்ல மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் இந்தளவு சேர்த்தா போதும். அடுத்து காரக்குழம்புக்குனா எப்போவுமே சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து பாருங்கள், நல்லாவே இருக்கும். நான் இது வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடிங்க. அடுத்து மிளகாப்பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வீட்டில் அரைச்ச பொடி தான். 3 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு இதை கிளறி விடணும். இது கூடவே கொஞ்சம் புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் புளி கரைச்சி அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு செய்வாங்க. அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு இதை
நல்லா கிளறி விடுங்க. புளி தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ கேஸும் நீங்கள் ஃபுல்லாக வச்சுருங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். காயும் வெந்துடும். இந்த புளி தண்ணியிலே காய் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நம்ம திறந்து வச்சே வேக வைப்போம். இது நல்லா கொதித்து வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கூடவே காயம் சேர்த்து வேகுது. பாருங்கள், குழம்பு நல்லா 10 நிமிஷமாக கொதித்து காயெல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.